இன்னைக்கு ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்னைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டா தியேட்டர்ல கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ரெண்டாவது ஒரு சின்ன படம் பார்க்காம யாரு உங்களால அவரு ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்னைக்குமே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழச மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம். ஒவ்வொரு நாளும் இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வையாபுரியா இருந்தாலும் சரி, நாங்கள் யாரா இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். போட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசுல வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டோம், தலகால் தெரியாம ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்றது எதுன்னா, ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ இது தப்பு பண்ணிருக்கோம், தப்பு பண்ணிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். மனசை மறக்கக்கூடாது, என்னைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் எடுக்க படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்னே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னு பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளோதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டராக பார்க்க மாட்டார். நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போய் சேர்த்தது இந்த பிரஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாம எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபர்ஸ்ட் படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தாதான் ஷூட்டிங் வருவான்னு சொல்றவங்க மத்தியில எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோம்னு சொல்ற நிறைய பேர், ராஜேஷ் மேல மரியாதை வச்சு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம், ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியா நாங்க பாக்குறோம். இங்க இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷா இருக்கட்டும், பயாபுரி அண்ணனா இருக்கட்டும், ராதாரவி அப்பாவா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசரா இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி இருந்திருக்காரு எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி, கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்க யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வைக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. சரி, அதை நான் என்கரேஜ் பண்றேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து சாங்ஸ். நீங்க கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா, நானும் ராஜேஷ் சண்டை போடுறத பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஜுவலைஸ் பண்ணாம விட்டுட்டாப்ல. எனக்கு பயங்கர கோவம், ஏன்னா அந்த சாங்ல நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ண. ரீரிகார்டிங்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், கடைசி தோட்டால வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. நிஜமாலுமே நான் வந்து இன்னைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ நான் பார்க்கும் போது அந்த தியேட்டருக்குள்ள வந்து இந்த 25th டே போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனிஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புறோம். எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் இங்க சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும். நான் முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட். உண்மையான உழைப்பு, நேர்மை என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ.